ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 52வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருப்பது போல இந்த ஸ்லோகத்தை துதிப்பதினால் கண் காது சம்பந்தமான வியாதிகள் நீங்கும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. கதே கர்ணாபியர்ணம் கருத இவ பக்ஷ்மானி தததி புராம்பே துச்சித்த பிரசமரச வித்ராவணபலே இமே நேத்ரே கோத்ராதரபதி குலோதம் சகலிகே தவா கர்ணாகிருஷ்ட ஸ்மரசர விலாசம் கலயதஹ. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். மலையரசனாகிய இமவானின் குலம் தழைக்க வந்த கொழுந்தே என விழித்து தேவியின் மென்மைத்தன்மையினை வலியுறுத்துகின்றார் ஆச்சாரியர். கணைகளின் இரு புறங்களிலும் சிறகுகளை கட்டுவதன் வாயிலாக அதன் வேகத்தை மிகைப்படுத்தலாம். தேவியின் விழி அம்புகளில் கட்டப்பட்ட சிறகுகள் போன்று இமைமுடிகள் தோன்றுகின்றன. காது வரை இழுக்கப்பட்ட கணைகள் அம்பு தொடுப்பதற்கான ஆயத்த நிலையில் உள்ளன. இவ்விழி கணைகளின் நோக்கம் முப்புறம் எரித்த ஈசனின் மனத்திலுள்ள சாந்த பாவத்தை போக்கி அங்கே காதலை தோற்றுவிக்கக்கூடிய காமன் கணைகளின் செயலை செய்வதே ஆகும். இவ்வாறு தேவியின் விழிகளை தியானிப்பவர்களுக்கு மனதிலுள்ள காமம் அகன்று பிரம்ம சாட்சாத்காரம் கிட்டும். எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், அம்மா, காது வரையில் நீண்டு அம்பில் இருக்கும் இறகுகள் போன்று இமை மயிர்களை கொண்ட உனது கண்களானது திரிபுராந்தகனான பரமசிவனது மனதை கலக்குவதற்காக மன்மதனால் காது வரையில் இழுத்து பிரயோகம் செய்யப்பட்ட பானங்கள் போன்று இருக்கின்றன என்று ஆசிரியர் விளக்குகிறார். கண் காது சம்பந்தமான வியாதிகள் நீங்குவதற்கு இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக திலா அன்னம், பாயாசம் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.